நீட் அப்படி சொல்லக்கூடிய மருத்துவ இளங்கலை படிப்புக்கான நுழைவுத் தேர்வு நாளைக்கு இந்தியா ஃபுல்லாக நடக்க இருக்குது. பொதுவாக தேர்வுனாலே மாணவர்களுக்கு ஒரு பயம் வந்துடும், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, அந்த பதட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். அதுலேயும் இந்த நீட் தேர்வுக்கு தயாராகிற குழந்தைகளுக்கு நிறைய மனப்பற்றத்துக்கு ஆளாகிறாங்க. காரணம், அந்த தேர்வு அறையில் நடக்கக்கூடிய கட்டுப்பாடுகளோட கண்டிப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. கட்டுப்பாடுகள் அவசியம் தான், ஆனால் கண்டிப்புகள்ங்கிற பேரில் நிறைய அங்கே வரம்பு மீறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் கூட உருவாகுது. பெண்கள், அதுவும் பெண் குழந்தைகள் விஷயத்துல ஆடை கட்டுப்பாடுல தொடங்கி நிறைய விஷயங்கள், அவங்களோட இன்னர்ல உலோகம் இருக்கக்கூடாது, அவங்க முன்னாடி ஒரு மாணவி போட்ட பிரால ஹூக் இருந்ததாகவும் அது ஒரு சர்ச்சையை உண்டாக்குனாங்க. இது கூட பரவாயில்ல, அந்த குழந்தைங்க பீரியட்ஸ் டைமுக்கு ஆளாயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அது நிறைய கொண்டு மன உளைச்சலுக்கு ஆளாகி அந்த டைமில் பீரியட்ஸ் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ப்ரிவெண்டாக ஏதாவது டேப்லெட்ஸ் எடுத்து உடனே கெடுத்துக்கிறாங்க. ஸோ கட்டுப்பாடுகள் தேவைதான், ஆனால் இவ்வளோ கண்டிப்புகள் தேவையா அப்படிங்கிறத மட்டும் அரசாங்கம் யோசிக்கணும். யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கே இவ்வளோ கட்டுப்பாடுகள் இல்லை. ஒரு மருத்துவ நுழைவுத் தேர்வு, அது தகுதி தேர்வு தான், அதுக்கு இவ்வளோ கட்டுப்பாடுகள் தேவையா? நீட் தேர்வு ஒழிக்கிறோமோ இல்லையோ, இதுக்கான கட்டுப்பாடுகள் தகர்த்தவாது அரசியல்வாதி குரல் கொடுங்க.